அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். டைரக்டர் மேஜர் ரவி அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த பிக்கெட் 43 படத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த படத்தில் இந்தியா ஆர்மி மேனுக்கும் பாகிஸ்தான் ஆர்மி மேனுக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. படத்தோட ஆரம்பத்தில் இந்தியா பாகிஸ்தான் கேட்டில் ஆர்மிக்கு பரேட் நடக்குது. இந்தியாவோட எல்லை பகுதியில் கதாநாயகன் பிருத்திவிராஜ் காட்டுறாங்க. அங்கே தீவிரவாதி எல்லையில் துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. அதோட மிலிட்ரி கேம்பை காட்டுறாங்க. எல்லை பகுதியில் இறந்த ஒருவரை மிலிட்ரி கேம்பில் மரியாதை செஞ்சு அவரது உடலை சொந்த ஊருக்கு அனுப்புகிறாங்க. பிக்கெட் 43ங்கிற இந்தியாவோட எல்லை பகுதியில் பிருத்திவிராஜுக்கு டியூட்டி போடுறாங்க. பிருத்திவிராஜ் நான் லீவுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன், நான் போகல அப்படின்னு அவங்க மேஜர் ஆஃபீஸர்கிட்ட சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் பிருத்திவிராஜ் போகிறாரு. பிக்கெட் 43ங்கிற எல்லை பகுதிக்கு பிருத்திவிராஜ் போகிறாரு. பிக்கெட் 43க்கு ஆப்போசிட்லேயே பாகிஸ்தான் மிலிட்ரியை சேர்ந்த ஒருத்தர் இருக்கார். அதன் பிறகு பிருத்திவிராஜ் சொந்த ஊரை காட்டுறாங்க. அங்கே ஒரு பொண்ணு இவரை படிக்க வைக்க சொல்கிறது. அதன் பிறகு தாய்மாமன் பொண்ணை பிருத்திவிராஜ் லவ் பண்ணுறாரு. அந்த தாய்மாமன் பொண்ணுக்கிட்ட நான் மிலிட்ரிக்கு போயிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணு இப்போவே வந்து எங்கள் வீட்டில் பேசி பொண்ணு கேளுன்னு சொல்லுது. உடனே பிருத்திவிராஜ் அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போய் பொண்ணு கேட்குறாரு. பொண்ணுடைய அப்பா பிருத்திவிராஜோட தாய்மாமன் தான். வாங்கிட்டு நீ இருக்கிறதே என்னுடைய வீடு தான் அப்படின்னு சொல்லி பொண்ணு தர முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதோட எல்லை பகுதியை காட்டுறாங்க. எல்லை பகுதியில் பிருத்திவிராஜுக்கும் பாகிஸ்தான் ஆர்மிக்கும் இடையில் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகுது. ரெண்டு பேருக்கு இடையிலும் வாழ்க்கையிலும் நடந்த இன்ப துன்பங்களை பகிர்ந்துக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் எல்லை பகுதியில் துப்பாக்கி சூடு நடக்குது. பாகிஸ்தான் ஆர்மி முஷாரஃப்ங்கிற மிலிட்ரி ஆஃபீஸரை சுட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மிலிட்ரி ஆஃபீஸர் பிருத்திவிராஜையும் குண்டடிப்பட்டு உயிருக்கு போராடுறாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பிழைச்சாங்களா அப்படிங்கிறது தான் இந்த கதையோட கிளைமேக்ஸு. இந்த படத்தை மலையாளத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழில் சன் நெக்ஸ்ட் ஆப்பிலும் அமேசான் ஓடிடி தளத்திலும் உள்ளது. படம் 1 மணி நேரம் 47 நிமிடம் ரன் ஆகுது. அருமையான படம்.